وصل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, அவன்தான் இந்த பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பிறகு அவன் வானத்தின் மேல் தன் தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து அதை 7 வானங்களாக அமைத்தான். மேலும் அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவனாக ஆவான். நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் என் பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப்பட போகின்றேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள் பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளையா படைக்கப் போகின்றாய்? அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாய். நாங்களோ உன் பரிசுத்தமான தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த உரையாடல் நடந்து முடிகின்றது. அதற்கு பின்னால் அல்லாஹ் செய்தது, வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹு தஆலா நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு என்ன செஞ்சிருக்கான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பொருள்களின் மீதும் அனைத்து பொருள்களுடைய பெயர்களையும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சும்ம அரவஹும் அலல் மலாயிகத்தி. அந்த என்னென்னதெல்லாம் கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த பொருள்கள் எல்லாம் மலக்குகளின் பக்கத்தில் வைக்கப்பட்டு, ஃபகால அல்லாஹ் சொன்னான், அன்பிஉனி எனக்கு நீங்கள் அறிவித்து காட்டுங்கள், பிஅஸ்மாஇ ஹாஉலாயி இந்த பொருளுடைய பெயர்களை எனக்கு அறிவித்து காட்டுங்கள், இன் குன்தும் சாதிகீன் நீங்க உண்மையானவர்களா இருந்தா. எல்லாம் எங்களுக்கு தெரியுது, நாங்க தான் வணங்குறோம் கொள்றோம், நீங்க சொன்னீங்கல்ல, பிரதிநிதியை அமைக்க வேணாம்னு கேட்டீங்கல்ல, உங்க வாதத்தை வச்சீங்கல்ல, இப்ப நீங்க உண்மையானவர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை எனக்கு நீங்கள் அறிவித்து காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். யார்கிட்ட கேட்கிறான்? மலக்குகள்கிட்ட கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, காலு மலக்குகள் சொன்னார்கள், சுப்ஹானக நீயே பரிசுத்தமானவன், லா இல்ம லனா எங்களுக்கு எந்த ஒரு கல்ஞானமும் இல்லை, இல்லா மா அல்லம்தனா நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர பாக்கி அறிஞானம் எங்களுக்கு இல்ல ரப்பே என்பதாக அல்லாஹ்வும் அவர்கள் சொன்னார்கள். இன்னக அந்த நீயதான் அலிமுல் ஹக்கீம் மிக்க அறிந்தவன், நீதான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறப்பே, எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, ஞானம் உடையவனும் நீதான் ரப்பே என்பதாக இவர்கள் சொன்னார்கள் மலக்குகள். கால அப்ப அல்லாஹ் சொன்னா,
யா ஆதமு, ஆதமே, அன்பிஅஹும் பிஅஸ்மாஇஹிம், இப்ப நீங்க இதனுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது ஃபலம்மா அன்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உடனே எல்லாத்துடைய பெயர்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது பூமி, இது வானம், இது மட்டை, இது சட்டைங்கிறது எல்லா விஷயங்களையும் என்னென்ன பொருள்கள் எல்லாம் பெயர்கள் சொல்ல வேண்டுமோ எல்லா பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே கிருவின்னு சொல்ல ஆரம்பிச்சன. அப்ப அல்லாஹ் சொல்றான், கால அல்லாஹ் சொல்றான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? மலக்களை பார்த்து கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லலையா? இன்னி நிச்சயமாக நான் அஅலமு அறிந்தவனாக இருக்கின்றேன். எதை? கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்திலும் பூமியிலும் எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதை எல்லாம் நான் அறிஞ்சவன். எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அதை ஒரு உதாரணமாக சொல்வார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் கும் இருட்டில், அமாவாசை விட கும் இருட்டில், நட்ட நடு இரவில் ஒரு கரும்பாறையில், அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய கருந்தேரையில் அதற்கும் அல்லாஹு தஆலா உணவளிக்கின்றான். அது என்ன செய்கின்றது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு அறியாமல் என்பது கிடையாது, எல்லாம் அறிஞ்சிருக்கான் அல்லாஹ். அப்பதான் அதான் கேட்கிறான், நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்ட்டு. அல்லாஹ் கடைசியா சொல்றான், ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்பதாக அல்லாஹ் கூறினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படையாக இந்த சொன்னாலும் அவங்க ஏதாச்சும் மறைச்சு, மலக்குகள் மறைச்சு வைக்கக்கூடியவர்கள் இல்லை. நம்மளை போல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடியவர்கள் மலக்குகள் கிடையாது. ஏன்னா நமக்கு நேரடியாக பேசையில ஒண்ணு சிரிச்சு பேசுவாங்க. நம்ம அங்கிட்டு நாண்டவனே இவங்க நடக்கிறோம் தெரியாதா, இவர் பெரிய இது போல பேசுறாரு, இவர் என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவர்கள் மலக்குகள் கிடையாது. அந்த தேவையும் இல்லை அவர்களுக்கு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை பத்தி அவங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு பசியும் கிடையாது, உறக்கமும் கிடையாது, அவர்களுக்கு மனைவி மக்களும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் கெட்ட சிந்தனைகளோ எண்ணங்களோ அல்லது எந்த ஒன்றும் அவர்களுக்கு ஏற்படாது. மலக்குகள் என்பவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள் அந்த மலக்குகள். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன வெளிப்படுத்தாலும் சரி வெளிப்படுத்தாட்டியும் சரி எல்லாம் எனக்கு அறியும், இந்த பூமியில் இருக்கக்கூடியது எல்லாம் அறியும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களான மாக்கி அருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.